வணக்கம் மாணவர்களே, உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். நம்முடைய ஜேஇ கெமிஸ்ட்ரி இன்சைட்ஸ் பகுதியில் முந்தைய ஜேஇ கெமிஸ்ட்ரி வினாக்களை ஒன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த அடிப்படையில் நம்ம இன்னைக்கு ஒரு கேள்வியை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு என்ன கேள்வி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜேஇ அட்வான்ஸ்ட் 2025ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இக்கேள்வியானது ஜேஇ அட்வான்ஸ் 2025ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி நமக்கு ஒரு வினை வரிசை நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வினை வரிசையை பற்றிய கூற்றுக்கள் ஒரு 4 கூற்றுக்கள் கொடுத்துருக்காங்க. அதில் சரியான கூற்றுக்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த சப்ஸ்ட்ரேட் முதல் படியில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட், அதை தொடர்ந்து ஆசிட், அதை தொடர்ந்து வெப்பப்படுத்துகிறோம். இரண்டாவது படியில் அமோனியா, அதை தொடர்ந்து வெப்பப்படுத்துகிறப்ப 2 வாட்டர் மாலிகுலை வெளியேற்றி எக்ஸுங்கிற ஒரு ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கிது. இந்த எக்ஸுங்கிற ப்ராடக்ட் அதற்கு அடுத்தபடியில் ஸ்ட்ராங் ஹீட்டிங் மற்றும் எத்தனாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, அதை தொடர்ந்து ஒரு அல்கைல் புரோமைடு கூட வினைபுரியுது. அப்படி வினைபுரியிறப்ப நமக்கு ஒய்ங்கிற ஒரு ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கிது. இந்த ஒய்ங்கிற ப்ராடக்ட் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரியிறப்ப நமக்கு அரோமேட்டிக் காம்பவுண்ட் மற்றும் இஜெட்டுங்கிற ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. சரி, வாங்க இந்த கேள்வியை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல என்ன வினை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சப்ஸ்ட்ரேட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் முன்னிலையில் வினைபுரிவது. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படின்னா நமக்கு தெரியும், இது ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அதாவது ஒரு ஆக்சிஜனேற்ற காரணி. இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா வலிமை மிகுந்த ஆக்சிஜனேற்ற காரணி. ஸோ இந்த கண்டிஷனில் என்ன ஆகும் அப்படின்னா, பொதுவாக அல்கைல் பென்சின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடன் தொடர்புடைய கார்பாக்சிலிக் ஆசிட் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா டொலுவின், அது ஒரு அல்கைல் பென்சின். அந்த டொலுவின் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கூட வினைபுரிய வச்சோம் அப்படின்னா நமக்கு பென்சோயிக் ஆசிட் கிடைக்கும். அதே போலவே இந்த காம்பவுண்டு ஒரு அல்கைல் பென்சின் தான். ஆனால் இங்கே 2 சைடு செயின் இருக்குது. இந்த பக்கம் ஒரு சைடு செயின் இருக்குது, அதே வேளையில் இங்கிட்டும் ஒரு சைடு செயின் இருக்குது. ஸோ நம்மளோட வசதிக்காக இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். ஸோ அதே போலவே இங்கேயும் கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு கார்பன் இருக்குது, இங்கே ஒரு கார்பன் இருக்குது. இப்போ இந்த கண்டிஷனை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அப்போ இங்கே 2 கார்பாக்சிலிக் ஆசிட் யூனிட் இந்த இடத்துல வரும். ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஆக்சிஜன் நேற்றம் நமக்கு நடந்திருக்கு. ஸோ இங்கே கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டாலிக் ஆசிட் நமக்கு கிடைக்குது. இந்த உருவான டாலிக் ஆசிட் அதற்கு அடுத்த படியில் அமோனியா கூட வினைபுரியுது. ஸோ அமோனியா கூட வினைபுரியிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அமோனியம் தாலேட் அப்படிங்கிற ஒரு இன்டர்மீடியேட் கிடைக்கும். இதை ஃபர்தராக நம்ம வெப்பப்படுத்துகிறப்ப நமக்கு வாட்டர் மாலிகுல் வெளியே போய் இது போன்ற ஒரு ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். இதுதான் நம்மளோட ப்ராடக்ட் எக்ஸ். இப்போ இந்த ப்ராடக்ட் எக்ஸ் நம்ம ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ணுறப்ப என்ன நடக்குது அப்படின்னா ஒரு அமோனியா வெளியே போய் நமக்கு தாலிமைடு நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ இந்த தாலிமைடு அதற்கு அடுத்தபடியில் எத்தனாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இது ஒரு காரம், அதாவது இது ஒரு பேஸ். இந்த பேஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இங்கே NHல இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் ஆட்டத்தை எடுத்துருது. அப்போ இங்கே என்ன நடக்குது? டீப்ரோட்டனேஷன், அதாவது ஒரு புரோட்டானை அகற்றுதல் இங்கே நடக்குது. அப்படி நடந்துச்சு அப்படின்னா அதனுடன் தொடர்புடைய உப்பு கிடைக்கும், அதாவது பொட்டாசியம் சால்ட் நமக்கு கிடைக்கும். இதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னா அல்கைல் புரோமைடு கூட இது வினைபுரியுது. ஸோ இங்கே என்ன வினை நடக்குது அப்படின்னா பதிலீட்டு வினை நடக்குது, அதாவது சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நடக்குது. அப்படி நடக்கிறப்ப நமக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். இதுதான் நம்மளோட ப்ராடக்ட் ஒய். இதன் பிறகு இந்த ப்ராடக்ட் ஒய் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட வினைபுரியிறப்ப ஹைட்ராலிசிஸ், அதாவது பேஸ் முன்னிலையில் ஹைட்ராலிசிஸ் நடக்குது, அதாவது நீரால் பகுப்பு நடக்குது. அப்படி நடக்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சோடியம் தாலேட் மற்றும் அமீன் நமக்கு கிடைக்குது, அதாவது பிரைமரி அமீன். ஸோ இந்த இதுதான் நம்மளோட ப்ராடக்ட் இஜெட். ஸோ நம்மளோட கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் மற்றும் இஜெட் கிடைக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ இஜெட்டுங்கிறது நமக்கு அமீன் கிடச்சிருக்கு. இங்கே குறிப்பாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா
தாலிமைடிலிருந்து இந்த 3 ஸ்டெப்புக்கு பிறகு பிரைமரி அமீன் பெறக்கூடிய வினையை நம்ம என்ன வினை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா கேப்ரியல் தாலிமைட் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் வந்து கேப்ரியல் தாலிமைட் தொகுப்பு வினை அப்படின்னு சொல்லி இந்த வினையை சொல்கிறோம். குறிப்பாக இந்த 3 ஸ்டெப் ஆஃப் த ரியாக்ஷன், அதாவது டீப்ரோட்டனேஷன், சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், அதை தொடர்ந்து ஹைட்ராலிசிஸ், இதைத்தான் நம்ம கேப்ரியல் தாலிமைட் தொகுப்பு வினை அப்படின்னு சொல்கிறோம். சரி, வாங்க நம்ம கேள்விக்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எது எக்ஸு, எது ஒய், எது இஜெட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு கீழே கொடுத்துருக்கக்கூடிய கூற்றுக்களை ஒவ்வொன்றா பார்த்து எது சரியானது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் கூற்று என்ன சொல்லுது அப்படின்னா போத் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் ஆக்சிஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ். ஸோ நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் எக்ஸ் மற்றும் ஒயில் வந்து ஆக்சிஜன் கொண்ட சேர்மங்களாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்போம். அதனால் இது வந்து ஒரு சரியான கூற்று. அடுத்து பி என்ன சொல்லுது அப்படின்னா ஒய் ஆன் ஹீட்டிங் வித் குளோரோஃபார்ம் அண்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம்ஸ் ஐசோசைனைடு. ஸோ இதுதான் ஒய். இந்த கண்டிஷன் என்ன கண்டிஷன் அப்படின்னா ஒரு கார்பலமின் ரியாக்ஷனோட கண்டிஷன். ஸோ கார்பலமின் ரியாக்ஷன் படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு அமீன், அதாவது ஒரு பிரைமரி அமீன் குளோரோஃபார்ம் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில் வினைபுரிகிறப்ப நமக்கு ஐசோசைனைடு கிடைக்கும். இப்போ ஒய் வந்து அமீனா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லை. அப்போ இது தவறான கூற்று. அடுத்து மூன்றாவது கூற்று என்ன சொல்லுது அப்படின்னா இஜெட் ரியாக்ட்ஸ் வித் ஹென்ஸ்பெர்க் ரியேஜென்ட், அதாவது ஹென்ஸ்பெர்க்கின் வினைக்காரணியுடன் வினைபுரிகிறது. ஸோ ஹென்ஸ்பெர்க் ரியேஜென்ட் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு கேள்வியில் பார்த்தோம். யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த ஹென்ஸ்பெர்க் ரியேஜென்ட் எதற்காக பயன்படுது அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அமீன் வந்து பிரைமரி அமீனா, செகண்டரி அமீனா, டெர்சரி அமீனா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஹென்ஸ்பெர்க் ரியேஜென்ட் வந்து பயன்படுது. ஸோ இங்கே என்ன இந்த மூன்றாவது கூற்று என்ன சொல்லுது அப்படின்னா இஜெட் ரியாக்ட்ஸ் வித் ஹென்ஸ்பெர்க் ரியேஜென்ட். ஸோ இந்த ஹென்ஸ்பெர்க் ரியேஜென்ட் அப்படிங்கிறது பென்சின் சல்ஃபனாயில் குளோரைடை தான் நம்ம ஹென்ஸ்பெர்க் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப இஜெட் வந்து ஒரு பிரைமரி அமீன். அப்போ கண்டிப்பான முறையில் ஹென்ஸ்பெர்க் ரியேஜென்ட்டோட இந்த அமீன் வந்து வினைபுரியும். அப்போ இது சரியான கூற்று. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நான்காவது கூற்று என்ன சொல்லுது அப்படின்னா இஜெட் இஸ் an aromatic primary amine அப்படிங்கிறதா நான்காவது கூற்று. ஸோ இஜெட் வந்து அரோமேட்டிக் அமீனா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் இல்லை. ஏன் அப்படின்னா நமக்கு கேள்வியிலே தனியாக கொடுத்துட்டாங்க அரோமேட்டிக் காம்பவுண்ட் ப்ளஸ் இந்த அமீன் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ இது வந்து தவறான கூற்று. ஸோ இது வரைக்கும் நம்ம வாட்சூர் அடிப்படையில் பார்க்குறப்ப கீழே கொடுத்துருக்கக்கூடிய 4 கூற்றுகளில் மிகவும் சரியான கூற்றுகள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ மற்றும் ஆப்ஷன் சி. சரி மாணவர்களே, உங்களுக்கு இந்த விளக்க காணொளி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற கேள்விகள் அடிக்கடி பார்க்கணும் அப்படின்னா வேதியியல் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி மாணவர்களே.